தமிழ் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் ஆசிய நாடுகளில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று ஐரோப்பாவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. எரிபொருளினுடைய விலை ஏற்றம் விண்ணை தொட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரச்சனையை ஆசிய நாடுகள் எப்படி தங்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் தீர்த்து வைத்திருக்கின்றார்கள் அல்லது தீர்க்க முயற்சி எடுக்கின்றார்கள் என்பது இந்த ஆக்கமாக அமைந்திருக்கின்றது. எரிபொருளினுடைய விலையேற்றமானது ஒரு இடத்தில் அல்ல, ஆசிய நாடுகளினுடைய பொருளாதாரத்தின் எல்லா இடங்களையும் ஓங்கி அடித்திருப்பதனால் 5 முக்கிய நாடுகள் அதை எப்படி எதிர்கொண்டிருக்கின்றன என்பது அந்த ஆக்கமாகும். ஆசியாவிற்கான எரிபொருள் 90% கோர்முஸ் நீரிணையில் இருந்து வருகின்ற காரணத்தினால் அவர்களினால் எதையுமே செய்ய முடியாத நெருக்கடியாக இருக்கின்றது. ஆட்டோவில் ஏற முடியவில்லை, விலை உயர்வு, ஆட்டோவை ஓட முடியவில்லை, எரிபொருளினுடைய விலை உயர்வு என்று சகல பக்கங்களிலும் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த வகையில் 5 நாடுகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களினுடைய அறிவுக்கு எட்டியபடி அமெரிக்க அதிபரனுடைய போரினால் வந்த விளைவை, போரை தடுக்க முடியாத அவர்கள் எப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகின்றார்கள் என்று அது எடுத்துரைக்கின்றது. முதலாவது பிலிப்பைன்ஸ் நாடு. இந்த நாடுதான் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. வாடகை கார்களை ஓடுவோருக்கு 5000 பெசோஸ், ஏறத்தாழ 6000 இந்திய ரூபாய் அளவில் மாதத்திற்கு கைகளில் வழங்குகின்றார்கள். எரிபொருளினுடைய விலையேற்றத்தை சமாளித்து தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு மானியமாக இது வழங்கப்படுகின்றது. எரிபொருள் தட்டுப்பாட்டை தீர்க்க வெள்ளிக்கிழமைகளில் வேலை இல்லை. நாட்டினுடைய கையிருப்பில் இருக்கின்ற எரிபொருள் இப்பொழுது பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் வீணாக வாகனங்களில் செல்லாமல் வீடுகளில் இருந்தே பணிபுரியுங்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தனியே வாகனத்தில் செல்லாதீர்கள். வாகனத்தில் எங்காவது செல்ல வேண்டுமாக இருந்தால் 4 பேரை கூடவே துணைக்கு அழைத்து செல்லுங்கள். அதன் மூலமாக போக்குவரத்து கட்டணத்தை குறைக்கலாம் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கின்றார்கள்? இந்தியா மிகப்பெரிய அளவில் ஹோட்டல்களை நடத்துகின்ற நாடு. 90% எரிவாயு கோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் இந்தியாவிற்கு வருகின்றது. இதில் ஏற்பட்டிருக்கின்ற தடை காரணமாக இந்தியாவில் இருக்கின்ற ஹோட்டல்களை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மும்பையில் மட்டும் 20% உணவு விடுதிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. மற்ற இடங்களில் நீண்ட நேரம் அடுப்பெரித்து சமைக்கின்ற உணவுப் பொருட்கள் சமையல் காட் மெனுவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கா எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கின்றது? புதன்கிழமைகளில் நாடு மூடப்பட்டிருக்கின்றது. சனி ஞாயிறு லீவு, திங்கள் செவ்வாய் வேலை, புதன் விடுமுறை, வியாழன் வெள்ளி வேலை, மறுபடியும் சனி ஞாயிறு என்று 2 விடுமுறைகளுக்கு இடையே 2 தினங்கள் மட்டும் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த நாடு எரிபொருள் பாவனையை சிக்கனப்படுத்தி இருக்கின்றது. மேலும் QR கோட் என்கின்ற அடையாளத்தை உருவாக்கி ஒவ்வொரு வாகனத்திற்கும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை ரேஷன் கட்டுப்பாடு போல வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே விடுமுறைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு நாட்டில் வாரத்தில் மேலதிகமாக ஒரு நாள் பாடசாலைகள் உள்ளிட அனைத்து மூடப்படுவதானது எரிபொருள் பிரச்சனையை விட பின்னர் புதிய பிரச்சனைகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தாதா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. இது ஸ்ரீலங்காவிற்கு மட்டும் அல்ல. வாரத்தில் ஒரு நாளை வேலை இல்லாமல் மூடியிருக்கின்ற நாடுகள் எல்லாம் இந்த மூடுகைக்கான கேள்வியும் அதற்கான பதிலையும் தர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்த போர் காரணமாக அமைய போகின்றது. ஆஸ்திரேலியாவில் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கின்றார்கள்? 2 மாநிலங்களில் இலவசமாக பஸ், ட்ரெயின் என்பன அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் டீசல் கார்களை நிறுத்திவிட்டு பொது போக்குவரத்தில் ஏறி செல்லுங்கள், கட்டணம் இல்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியா மாநிலத்தில் ஏப்ரல் மாதம் முடியும் வரையும் இந்த இலவச சலுகை உண்டு. தஸ்மேனியாவில் ஜூன் மாதம் முடியும் வரையும் இந்த இலவச சலுகை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஆஸ்திரேலிய அரசு எரிபொருள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட விற்பனை வரியில் 50% குறைத்திருக்கின்றது. 3 மாத கால பகுதிக்கு இது அமுலில் இருக்கும். 5வதாக இந்தோனேசியா இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்திருக்கின்றது? எரிபொருளை ரேஷன் முறையில் கூப்பனுக்கு வழங்கியது போல எல்லோருக்கும் வழங்குகின்றது. குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் வாங்க முடியாது. வெள்ளிக்கிழமை வேலை இல்லை, வீட்டிலிருந்தே பணிபுரிய வேண்டும்.
மீண்டும் பாடசாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற இலவச உணவு குறைக்கப்படுகின்றது. வாரத்திற்கு 6 தடவைகள் உணவு வழங்கிய அந்த நாடு இனிமேல் 5 தடவைகள் மட்டும் வழங்கும். இது போசாக்கை பாதிக்காதென்றும் கூறுகின்றது. எனவே வேலை நாட்களை குறைத்து, எரிபொருளுக்கான விற்பனை வரியை குறைத்து, பொது போக்குவரத்தை இலவசமாக்கி, உணவுப் பொருட்களை வெட்டி, நீண்ட நேரம் சமைக்கின்ற உணவுகளை நிறுத்தி, ஹோட்டல்களுக்கு மூடு விழா நடத்தி இந்த பிரச்சனையை ஆசிய நாடுகள் எதிர்கொண்டிருக்கின்றன. எல்லா தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் இருக்கும் என்பதனால் இந்த மூடுகை, இந்த இழப்புகளுக்கு இதைவிட பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும் என்பதை நாளைய வரலாறு பாடமாக கற்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.